ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி தட்டை அவரைக்காய் வச்சு நம்ம இப்போ பகடா போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நீட்டாக. உங்களுக்கு தகுந்த சைஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. எப்பயுமே பொரியலாக செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி வித்தியாசமாக பகடா மாதிரி காயிலே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் ஆட்டமாக இருக்கும். வாங்க, இதை எப்படி நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் என்ன நம்ம கலக்கலாம்னு. அவ்வளோதான், காயெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் நீட்டாக. நீங்கள் எந்த காய் வேணாலும், கேரட்டு, பீட்ரூட்டு, எதில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வெறும் வெங்காயத்தில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். வெறும் காய் தான் நீட்டாக நான் சுத்தம் பண்ணி தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன். அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு அவ்வளோதான், காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சீரகம் வேணான்றவங்க பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. காய்க்கு எப்பயுமே சீரகம் போட்டாக்கா கொஞ்சம் நமக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சிலவங்களுக்கு செரிக்காது. அதனால் அரிசி மாவு அவ்வளோதான். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். நம்ம இப்போ பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி இல்லாமல் நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து நம்ம மறுபடியும் காயை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கடலை மாவு போட்டுக்கோங்க. உப்புலாம் பார்த்துருங்க. நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். கோவக்காய் சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இதில் எல்லா காய்கறிலையுமே போடலாம். இது கூட வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம்லாம் எதுவுமே போடலை, சிம்பிளாகவே அப்படியே செய்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஊற விடலாம். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டோம்னா காய்க்குள்ளே அந்த மசாலா, காரம், உப்புலாம் இறங்கி ஊறி போயிருக்கோம். நம்ம அப்புறமா பொரித்து எடுக்கிறத காட்டலாம். பாருங்க, காய் சிப்ஸுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டில் காய் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. இது கொதித்து இறக்கிறதுக்குள்ளே அது ஊறிடும். நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை போட்டு ஊற வச்சிடலாம். நான் ஃப்ரீசரில் கருவேப்பிலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையே அப்படியே போட்டுப்போம். அதான் இது கூட போட்டு ஊற வச்சு நம்ம பொரிக்கக்குள்ளே காட்டுறோம். வானல் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டு எடுத்துக்கலாம். காய் நல்லா ஊறி இருக்குது. இந்த டைமில் நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு ரொம்ப அதிக தீயிலும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்குவோம். உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் அந்த சாந்தெல்லாம் வெந்த பிறகு நம்ம திருப்பிடுவோம். பாருங்கள், மீடியமான தீயில தான் இருக்குது. இந்த மாதிரி பொரிச்சா தான் எல்லாமே சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், மதியான டைமே எப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள். வெயிலே இல்லை, குளிர். இந்த குளிருக்கு காரக்குழம்பும் காய் பகோடாவும் வச்சு சுட சுட சாப்பாட்டு கூட சாப்பிட்டா எப்படி இருக்கும், சும்மா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் சாப்பிட்ட போகிறோம். சரி, குளிராக இருக்குது. இந்த குளிருக்கு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம்.
ஒரு சைடு திருப்பிட்டேன், இன்னொரு சைடு வேகட்டும். நல்லா வெந்த பிறகு மொறுன்னு எடுக்கலாம். பாருங்கள், பார்க்கக்குள்ளேயே தெரியும் எப்படி மொறுன்னு நல்லா வந்திருக்குன்னு. காயோட ஸ்மெல்லாம் போயிட்டு பக்கடா ஸ்மெல்லு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மொறுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம மொறுன்னு எடுத்துக்கோம். பாருங்கள், காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்துக்குவோம். நல்லா வெந்துச்சு, எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ காட்டுறோம். பாருங்கள், அழகாக எடுத்துட்டோம். இப்போ அடுத்த ஈடு போட்டாச்சு. இதையும் போட்டு ஃபுல்லாக முடிஞ்சோன்னு காட்டுறோம். அவ்வளோதான், எல்லா பகடாவும் நம்ம போட்டு எடுத்துட்டோம். காய் பகடாவை நல்லா மொறுன்னு இருக்குது. சத்தத்தை பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம மொறுவலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது நீங்கள் மீந்த காய் நம்ம காய் மீந்துச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லா மொறுவலாக போட்டு நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்ல மொறுவலாக மொறுன்னு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டி ஒரு டிஷ் பேப்பரில் போட்டு நீங்கள் எடுத்து காற்று போகாமல் வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். கெட்டு போகாதே இருக்கும். நீங்கள் இது மட்டும் இல்லை, கருணக்கிழங்கு அதே மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லா காய்கறிலையுமே நீங்கள் போடலாம். கேரட்டு பீட்ரூட்டில் போடக்குள்ள கொஞ்சம் காரம் கூட போட்டுக்குங்க. தித்திப்பு கொடுக்காமல் இருக்கும். மொறுன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நம்ம பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.